கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் வாழ்கிற நாட்களிலே அநேக காரியங்கள் நம்மளை அசைத்து கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களிலே நாம் பலவீனப்படுகிறோம், அநேக காரியங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். இந்த உலகத்தின் சூழ்நிலைகளும் உலகத்தில் வாழ்கிற மனிதர்களாலும் நாம் அநேக நேரங்களிலே அசைக்கப்பட்டு விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம், சில நேரங்களிலே மனம் தளர்ந்து விடுகிறோம். இப்பொழுது இவைகளில் நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டுமானால், தேவ சமூகத்திற்கு போய் அவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போமானால் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு வெற்றியை தருவார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இந்த உலகத்துல எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறபடியால் இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் ஒன்று கூட என்னை அசைப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல உங்களுடைய சூழ்நிலைகளில் நடந்து கொண்ட காரியங்கள், உங்கள் குடும்ப காரியங்கள், தொழில, வியாபாரங்களில, ஒருவேளை ஊழியத்துல நடக்கிற காரியங்களை குறித்து ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனமும் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தேவ சமூகத்துல காத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவனை முன்பதாக வையுங்கள், கர்த்தரை முன்பதாக வையுங்கள். உங்களை கர்த்தர் ஒரு நாளும் அசைக்கவே விட மாட்டார். தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தந்து என்னாலும் வாழ்ந்திருக்கும்படி, அசையாதிருக்கும்படி, ஆசீர்வாதமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.